ஓம் சாய்ராம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களை எல்லாம் இந்த ஆன்மீக சேனல் மூலியமாக சந்திக்கிறதுல நாங்கள் ரொம்பவும் சந்தோஷப்படுறோம். நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குளத்தூர் பாபா டெம்பிள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள்லாம் எங்களோட வரும்பொழுது இன்னும் நிறைய விஷயங்களை நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தியை பற்றி ஒரு சின்ன பதிவு நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். நிறைய பேருக்கு கிருஷ்ண ஜெயந்தியை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கோம். இருந்தாலும் தெரியாத ஒரு சிலருக்காக இந்த பதிவு கண்டிப்பாக வருது. அதே நேரத்தில் கிருஷ்ண ஜெயந்திக்கும் நாகசாய்நாத்துக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறத ரெண்டாவது பதிவாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ முதல் பதிவில் கிருஷ்ண ஜெயந்தியை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ இமய முதல் குமரி வரை எல்லாரும் கொண்டாடும் பண்டிகை தான் கிருஷ்ண ஜெயந்தி. வைணவர்கள் கண்ணன் அவதரித்த அந்த ரோகிணி நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அதை தான் கிருஷ்ண ஜெயந்தியாக அவங்க கொண்டாடுறாங்க. அவர் அவதரித்த அஷ்டமி தினம் இருக்கு இல்லையா, அதை மற்றவங்கெல்லாம் கோகுலாஷ்டமி அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க. இதை வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பக்தர்கள் இரவு 12 மணிக்கு வரைக்கும் கிருஷ்ணன் பிறந்த அந்த நாளை உபவாசம் இருந்து காத்தாலேருந்து ஒன்றும் சாப்பிட மாட்டாங்க. உபவாசம் இருந்து பஜனைகள்லாம் செய்வாங்க, பாட்டு பாடுவாங்க, ஆடுவாங்க. இந்த மாதிரி மனம் குளிர்ந்து அவரோடு ஒன்று கலந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பண்டிகையை ரொம்ப விமர்சையாக கொண்டாடுவாங்க. அதனால கண்ணனுக்கு உகந்த நாள் இந்த நாள். இப்போ தசாவதாரத்திலேயே மிகவும் எளிமையாக நாம் வணங்கக்கூடிய தெய்வமாக இருந்தவர் தான் கிருஷ்ணர். தசாவதாரத்தில் எத்தனையோ அவதாரங்கள் எடுத்திருக்காரு. இந்த அவதாரம் மனிதனோடு மனிதனாக இணைந்து இறைவன் வாழ்ந்த நாள். அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டவே கிருஷ்ணர் இந்த உலகத்தில் அவதரிச்சிருக்கார். சரி, இந்த வருஷம் எந்த நாள்ல இந்த பண்டிகை கொண்டாடப்படுது அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். இந்த வருடம் 26/8/2024 திங்கட்கிழமை, அதாவது ஆவணி மாசம் 10வது நாள் இந்த பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இப்போ அன்னைக்கு அஷ்டமி என்ன, கிருத்திகை என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கும் ஒரு பதிவு தரேன். அன்று இரவு 26ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 9:13 மணி முதல் செவ்வாய்க்கிழமை காலை 7:30 மணி வரை அஷ்டமி. இப்ப கிருத்திகைன்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை இரவு 10:44 முதல் திங்கட்கிழமை இரவு 9:40 வரை கிருத்திகை இருக்குது. அதனால அன்றைய தினம் எல்லா பெருமாள் கோயில்களிலும் உள்ள கிருஷ்ண சந்நிதியா இருந்தா அங்கெல்லாம் மிக சிறப்பாக பூஜை நடைபெறும். சில இடத்துல பார்த்தீங்கன்னா கிருஷ்ணருக்குன்னு தனி கோயில்களே இருக்கும். அந்த கோயில்களிலும் அன்னைக்கு விமர்சையாக அந்த நாள் கொண்டாடப்படுது. அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு சிறப்பு அபிஷேகம், ஆராதனை, அலங்காரங்கள், பஜனைகள், அதே நேரத்தில் நாட்டிய நாடகங்கள், இது எல்லாமே ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி வழிபாடுகளாக நடைபெற்று கொண்டிருக்கும். அதனால இந்த பஜனை, நாடகம், நாட்டியம் எல்லாம் சொல்றோம் இல்லையா, இதெல்லாம் தொடர்ந்து திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை 2 நாளும் கொண்டாடுவாங்க. இந்த பூஜை வழிபாடுகள்ல நாம் போய் கலந்துக்கிட்டு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அபிஷேக பொருள்களோ அல்லது மலர் மாலைகளோ அல்லது நமக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நம்ம கொண்டு போய் என்ன பண்ணலாம், இறை வழிபாட்டுக்கு கொடுக்கலாம். நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்களை எடுத்துக்கிட்டு மீதி பொருளை கொண்டு போய் என்ன பண்ணலாம், கோயிலில் கொடுத்து அந்த அபிஷேகத்தில் நம்ம கலந்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு அன்னதானம் வழங்குறது ரொம்பவும் சிறந்தது. அதனால நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு சுண்டலோ இல்லை சக்கரை பொங்கலோ இல்லை வெண்பொங்கலோ உங்களுக்கு எது விருப்பமோ அதை கொண்டு போங்க. கொண்டு போய் 4 பேருக்கு கொடுங்க. முடியல அப்படின்னா பர்பி இருக்கும், அதை எடுத்துகிட்டு போங்க. இல்லை அவல் இருக்கும், அந்த அவல் பாலோட கலக்கி அதை என்ன பண்ணலாம், கொஞ்சம் சக்கரை போட்டு எல்லாருக்கும் ஆள் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு துணையில் வச்சு நீங்கள் கொடுக்கலாம். நீங்கள் எது கொடுத்தாலும் அன்னைக்கு அது இறை வழிபாட்டுக்கு உரியதாக தான் இருக்கும். இப்போ கோயில் வழிபாடுகளை பார்த்துட்டீங்க. இப்போ வீட்டுக்குள்ள நம்ம எப்படி வழிபாடு செய்ய போறோம். இந்த கோகுலாஷ்டமி தினத்தன்று
வீட்டையெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், பெருக்கி தொடச்சி சுத்தம் செஞ்சு வச்சுருவோம். ஏன்னா கோலம் போடணும், அதுக்காக வேண்டி. அதெல்லாம் அன்னைக்கு மா இலை, ஆலை இலை, சில பேர் பார்த்தீங்கன்னா ஆலை இலையெல்லாம் கட்டி வச்சுருப்பாங்க. மா இலையும் ஆலை இலையும் கட்டி வச்சுருப்பாங்க, தோரணம் கட்டி வச்சுருப்பாங்க. அந்த வாயிலிருந்து பூஜை செய்யும் இடம் வரை நம்ம என்ன பண்ணோம்னா 2 சிறிய பாதங்கள், குட்டி குட்டி பாதமாக போட்டுக்கிட்டு வரணும். இது இடைவேளை விட்டு விட்டு போடணும். மாக்கோளம் போடுறதுன்னா அப்படிதான், ஒரு கை வச்சு ஒரு கை, ஒரு கை வச்சு ஒரு கை, அப்படி என்ன பண்ணோம். குழந்தை ரொம்ப தூரம் தூரம் போகாது, சின்ன குழந்தை கிருஷ்ணர். அப்போ என்ன பண்ணோம், கிட்ட கிட்ட வச்சு கொஞ்சம் தூரமாக வச்சு நம்ம என்ன பண்ணணும், அழகாக அந்த மாவு, பச்சரிசி மாவை அரைச்சி அந்த பச்சரிசி மாவில் நம்ம பாதங்களை வைக்கணும். இந்த பாதங்கள் வெளியில இருந்து பூஜை அலமாரிக்குள்ளே வர்ற வரைக்கும் இந்த பாதங்களை நம்ம போடுறது ரொம்பவும் சிறந்தது. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமாக நம்ம இந்த பாதம் ஏன் போடுறோம் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஏதோ பாதம் வைக்கணும் சாமி, இது சாமி வெளியிலேருந்து உள்ளே வராருன்னு தெரியும். ஆனால் இது ஏன் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிருஷ்ண பரமாத்மா இருந்த காலத்தில் கோபியர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கோகுலத்தில் கண்ணன் அந்த அவங்களுடைய உரியிலாம் இருக்கும். உரியில் அவங்கெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வெண்ணெயெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த வெண்ணெயை என்ன பண்ணுவாராம், நைஸாக தன் நண்பர்களோட அந்த வெண்ணெயெல்லாம் கிருஷ்ணர் திருடுவாராம், திருடி சாப்பிடுவாராம். சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவர் சிந்திய வெண்ணெய் அங்கே நிறைய இருக்கும். அந்த வெண்ணெய் மேலே என்ன பண்ணுவார், தன் பாதத்தை பதித்து ஓடும்போது அந்த பாதம் அங்கே பதிஞ்சிருக்கும். அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வெண்ணெய் திருடிய கண்ணனினுடைய பிறந்த நாள் அன்று அவங்க வெண்ணெயிலேயே கிருஷ்ணருடைய பாதத்தை போட்டு வச்சிருப்பாங்களாம். ஒவ்வொரு கோபியருக்கும் ஒவ்வொரு கண்ணனாக அவர் அங்கே அவதரித்து அவர்கள் இல்லம் அந்த கோபியர்களோடு அன்று என்ன பண்ணுவார், ஆடி பாடி கொஞ்சி மகிழ்வாராம் அந்த குட்டி கிருஷ்ணர். அதனால அந்த அப்போ இது இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ வெண்ணெயில் நம்மளால கோலம் போட முடியாது. அதுக்கு பதிலாக நம்ம அரிசி மாவில் அந்த நினைவுகளோடு, இறைவனோட நினைவுகளோடு நம்ம இதை போட்டுக்கிட்டு வரோம். இன்னைக்கு நம்ம அரிசி மாவில் போடுறோம், அன்னைக்கு அவங்க வெண்ணெயில் போட்டுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம வீட்டில் எப்படி இறைவனை வரவழைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பலகையை எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் எத்தனை விக்கிரகம் வேணாலும் இருக்கலாம். கிருஷ்ணர் பொம்மைங்க இருக்கும். சில பேர் வீட்டில் கிருஷ்ணர் பொம்மை இல்லைன்னா படங்க இருக்கும். எதுவாக இருந்தாலும் அதையெல்லாம் இந்த பலகையை நல்லா அலம்பிட்டு நல்லா தொடச்சிட்டு அதில் நல்லா அழகாக கோலம் போட்டு 2 பாதங்களும் இந்த பக்கம் அந்த பக்கம் வைங்க. கிருஷ்ணர் விக்கிரகம் இருந்ததுன்னா அந்த என்னென்ன விக்கிரகங்கள் இருக்கும், மண் பொம்மைகள் எல்லார் வீட்லேயும் இருக்கும், அந்த மண் பொம்மைகள்லாம் அதில் வைங்க. இல்லை படம் இருந்தால் படத்தை வைங்க. அந்த படத்தை வச்சு அதுக்கு சந்தன குங்குமம் பொட்டு எல்லாம் வைக்கணும். அதுக்கு அப்புறம் என்ன பண்ணோம், வாசனை மலர்களால் தொடுத்து அவருக்கு மாலை போடணும். துளசி மாலை கிடைச்சதுன்னா ரொம்பவும் விசேஷமானது. அன்னைக்கு அதில் கட்டி மாலை போட்டால் அவர் ரொம்பவும் சந்தோஷப்படுவார். சில பேர் வீட்டில் விக்கிரகங்களே இருக்கும், மண் பொம்மைகள் இல்லை, விக்கிரகங்களே கிருஷ்ணர் விக்கிரகம் வச்சுருப்பாங்க. அவங்கெல்லாம் அன்னைக்கு சாமியை ஒரு 5 அபிஷேகம் கண்டிப்பாக சாமிக்கு பண்ணணும். எதுவுமே பண்ண முடியலன்னா கூட ஒரு பால் அபிஷேகமாவது இறைவனுக்கு அன்னைக்கு பண்ணணும். பண்ணிட்டு நீங்கள் அவரை நல்லா அலங்காரம் பண்ணி புத்த ஆடை உடுத்தணும். அன்னைக்கு புதிய ஆடை ஒன்று உடுத்தி அவருக்கு மாலைகள், துளசி மாலையெல்லாம் போடலாம். அதே மாதிரி படம் வச்சிருக்கிறவங்களும் துளசி மாலையோ அல்லது மலர் மாலைகளோ இல்லை வாசனை மாலைகளோ எதுவேனாலும் நீங்கள் அவருக்கு படைக்கலாம். அதுக்கப்புறம் கண்ணனை சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அழகாக அலங்காரம் பண்ணுவாங்க. எப்படி பண்ணுவாங்கன்னா, சில பேர் கிருஷ்ணருக்கு என்ன பண்ணுவாங்க, ஜடையெல்லாம் தைச்சி அதுக்கு பூ சுடுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு எப்படி விருப்பமோ அது பிரகாரம் நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த குழந்தைய நீங்கள் அலங்காரம் பண்ணலாம். இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் 2 பக்கம் குத்து விளக்கு ஏற்றி வைங்க. அந்த குத்து விளக்கில் நெய் விளக்கு, ஒரு சின்ன நெய் விளக்கு ஏற்றினா கூட போதுமானது. அப்புறம் நெய்வேத்தியங்கள் நீங்கள் என்னென்ன வீட்டில் படையல் போடணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் பண்ணி வச்சுருப்பீங்க. சுண்டல், வடை, பாயசம் இதெல்லாம் நீங்கள் பண்ணி வச்சுருப்பீங்க. சக்கரை பொங்கல், வெண்பொங்கல் இதெல்லாம் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் படைச்சி சில பேர் கடையில் வாங்கி வச்சுருப்பாங்க. அதையெல்லாம் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு இலை போட்டு அந்த இலையில எல்லா பலகாரங்களையும் வச்சு அந்த கிருஷ்ணருடைய படத்துக்கு முன்னாடியோ அந்த பொம்மைக்கு முன்னாடியோ நீங்கள் என்ன பண்ணலாம், எல்லா பலகாரங்களையும்
அங்கே நீங்கள் படையல் போடுங்க. போட்டதுக்கப்புறம் கிருஷ்ணாஷ்டகம் சொல்லலாம். நீங்கள் சகஸ்ரம் விஷ்ணு சகஸ்ரநாமம் ரொம்ப ரொம்ப நல்லது. கண்ணன் நாமாவளியை நீங்கள் சொல்லலாம். அப்புறம் கண்ணன் பாட்டு பாடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் 108 போற்றிகள் சொல்லி என்ன பண்ணலாம், அந்த மலர்களை எல்லாம் எடுத்து அவருக்கு போடலாம். அட்சதைகள் இருந்தால் மலரும் அட்சதைகளும் ஒன்றா கலக்கிட்டு 108 போற்றிகள் நீங்கள் சொல்லலாம். மதுராஷ்டகம், ஸ்ரீ மதுராஷ்டகம் கூட நீங்கள் சொல்லலாம். அதே மாதிரி சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா பஜனைகள் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா, ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா, ஹரே ராமா ஹரே கிருஷ்ணான்னு பாடுவாங்க. அந்த மாதிரி கிருஷ்ணர் பாட்டு உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். என்னென்ன பாட்டுகள் தெரியுதோ அந்த பாட்டெல்லாம் அவர் மேலே பாடி, கூட இருக்கிறவங்க யார் வழிபாட்டுக்கு வராங்களோ அவங்களும் சேர்ந்து பாடி நீங்கள் சந்தோஷமாக கிருஷ்ணரோடு ஒன்று சேர்ந்து, அதுக்கப்புறம் தூப தீப ஆராதனைகள்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இறைவனுக்கு எடுக்கிறீங்க. இதெல்லாம் பூஜைகளெல்லாம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த இப்போ எல்லோரும் வழிபாடெல்லாம் முடிச்சுட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதில் இருக்கிற பிரசாதத்தை எடுத்து 4 பேருக்கு அன்றைக்கி யார் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் கொடுக்கலாம். முக்கியமாக குழந்தைங்க இருந்தாங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக சுண்டல் பண்ணி வச்சுருப்பாங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கலான்னு. இனிப்பு அப்பமோ ஏதோ ஒன்று பண்ணிட்டு அதையும் கொடுக்கலாம். நீங்கள் இப்போது நெய்வேத்தியம்னு என்ன பண்ணலாம்? இப்போ நீங்கள் சாதாரணமாக சொல்லிட்டீங்க. இப்போ நெய்வேத்தியம்னு அன்றைக்கி ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா, பால், தயிர், வெண்ணெய், அவல், பழங்கள். இதுதான் ரொம்ப 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 முக்கியமானது. மற்றதெல்லாம் உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்தது. பால் கண்டிப்பாக சாமிக்கு வைக்கணும். அன்னைக்கு தயிரும் வைக்கணும். வெண்ணெய் ரொம்ப அந்த காலத்துலேயே அவர் திருடி சாப்பிட்டவர், அப்போ அதனால் வெண்ணெயை வைக்கிறோம். அவள் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். குசேலனுடைய மடியிலிருந்து அவளை வாங்கி சாப்பிட்டவர் அவர், அதனால் இந்த அவள் அவருக்கு ரொம்பவும் பிடிக்கும். பழங்கள் நீங்கள் என்ன பழம் வேணாலும் அன்றைக்கி வச்சு அவருக்கு படையல் போடலாம். இல்லை பழங்கள் கிடைக்கும், இந்த வாழைப்பழமாவது வச்சு வெத்தலை பாக்கு வச்சு நீங்கள் பூஜை பண்ணாலும், ஒரு பால், தயிர், வெண்ணெய், அவள் 2 பழம் வச்சு நீங்கள் பூஜை பண்ணால் கூட அதை இறைவன் ஏற்றுக்கொள்வார். எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு சின்ன கிண்ணத்தில் வச்சு பூஜை பண்ணுங்கள். இதை தவிர நம்ம விருப்பம் இருந்தால் சீடை, முறுக்கு, வெள்ளைச்சீடை, பூரி, லட்டு, மைசூர் பாக்கு, பாயாசம், தேன் குழல், மனோகரம், திரட்டுப்பால், பர்பி, இந்த மாதிரி என்ன ஐட்டம்ஸ் வேணாலும் நீங்கள் அந்த இதில் வைக்கலாம். சில பேர் வீட்டில் என்ன பண்ணுவாங்க, செஞ்சு வைப்பாங்க. சில பேர் கடையில் வாங்கி வச்சுருவாங்க. இதில் தப்பு ஒன்றும் கிடையாது. வாங்கி கூட நீங்கள் என்ன பண்ணலாம், கடையில் வாங்கி கூட நீங்கள் படைக்கலாம். அதுக்கப்புறம் பூஜை முடிந்த பின்பு தான் நீங்கள் எல்லாருக்கும் அதை கொடுக்க போகிறீங்க. கொடுத்துட்டு நீங்களும் அதை சாப்பிடலாம். சரி, இந்த வழிபாட்டால் அன்னைக்கு என்ன பயன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தை வரம் இல்லாத தாய்மார்கள் இருப்பாங்க. அவங்க அந்த கிருஷ்ணரை என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய குழந்தையா நினைச்சு பாவிப்பாங்க. அவங்க அன்னைக்கு விரதம் இருந்து அன்னைக்கு அந்த சாயங்கால நேரத்தில் நீங்கள் பூஜை செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு கை மேலே பலன் கிடைப்பதற்கான வாய்ப்புகளை அதை ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் செய்ய முடியல பூஜை அப்படின்றவங்க என்ன பண்ணலான்னா, பெருமாள் கோயில்களில் கிருஷ்ணருடைய சன்னிதானம் தனியாக இருக்கும், இல்லை கண்ணன் கோயில்கள் இருக்கும். அங்கே போய் நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த கிருஷ்ணர் கோயிலில் போய் உட்காந்து அந்த பஜனை வழிபாடுகள்லாம் அங்கே ரொம்ப இதுவாக என்ன பண்ணுவாங்க, மோளம்லாம் அடிச்சுட்டு பாடிட்டு இருப்பாங்க. அதில் போய் நீங்களும் கலந்துக்கிட்டு அவங்க கொடுக்குற பிரசாதத்தை சாப்பிட்டு அந்த பூஜைக்கு தேவையான ஏதாவது ஒன்று உங்களால் முடிஞ்சதாக ஒரு 10 ரூபா பூ வாங்கி கொடுத்தா கூட அது உகந்தது. அன்னைக்கு இறைவனுக்கு ஏதாவது கொண்டு போய் கொடுக்கணும். அதனால் வர்றவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒரு பேக்கெட்டு, பிஸ்கெட் பேக்கெட்டோ இல்லை பர்பி பேக்கெட்டோ, முறுக்கோ, சீடையோ, அன்னைக்கு சாமி என்ன சாப்பிடணும்னு ஆசைப்படணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதை கொண்டு போய் அந்த கோயிலில் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 2வது, தம்பதியர்களுக்குள்ளே எப்போவுமே சண்டை வந்துக்கிட்டே இருக்கும், ஒற்றுமை இல்லாத நிலைமை இருக்கும். அவங்க அன்னைக்கு விரதம் இருந்தாங்கன்னா அந்த கிருஷ்ணர் 2 பேரையும் கண்டிப்பாக ஒன்று சேர்த்து வைப்பார். 3வதாக, வறுமையின் பிடியில் உள்ளவர்கள் என்னதான் சம்பாதிச்சாலும் வீட்டில் தரித்திரம் போக மாட்டேங்குது, வறுமை 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 அப்படின்னு இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணணும்னா, அன்னைக்கு உள்ளன்போடு வேண்டிய சாமிக்கு வேண்டிக்கிட்டாங்கன்னா குசேலர் ஒரு பிடி அவள் கொடுத்த உடனே அவர் கோடீஸ்வரன் ஆயிட்டார். 2வது பிடி 3வது பிடி கொடுக்கும்போது குபேரனே வெல்லக்கூடிய அளவுக்கு இருந்ததுனால அதை கையை பிடிச்சிட்டாங்க ருக்மிணி தேவி, பாமா ருக்மிணி. அதனால் நீங்கள் என்ன பண்ணோம்னா, அன்னைக்கு வறுமையில் நமக்கு வீடு இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க அன்னைக்கு விரதம் இருந்து அந்த கிருஷ்ணனை நீங்கள் வழிபட்டால் கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும்
நலமான ஒரு வாழ்வு நிச்சயமாக கிடைக்கும் என்று சொல்லி நான் இந்த உரையை முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், குளத்தூர் பாபா டெம்பிள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களாம் என்னோட வரும்பொழுது இன்னும் நிறைய விஷயங்களை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நாளைக்கு இந்த சாய்பாபா கோயிலில் இருக்கிற கிருஷ்ணருக்கும் கிருஷ்ண ஜெயந்திக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறத பற்றி ஒரு விளக்கத்தை நான் பதிவை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் நலம் உண்டாகட்டும். ஓம் சாய்ராம். நாளைக்கு வேற பதிவோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Subscribe to my channel and please press the bell icon for more videos.